கிறிஸ்துக்கள் என அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவானது. ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நிறைத்து நடத்துகிறார். தேவன் நமக்கு தரும் வார்த்தைகளை இந்த நாளிலே தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் தாவீது தேவ சமூகத்திலே நின்று ஜெபமாகவும் துதியாகவும் தாவீதுடைய ஏறெடுப்பும் அன்றாட்டுகளுமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறார். நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பதே தேவனுக்கு மிகவும் பிரியம். தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தவே சித்தமாயிருக்கிறார். என அன்பானவர்களே, உங்கள் செய்கைகளுக்கு தக்க மேன்மையை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இதை குறித்து எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி, மொர்தெகாய்க்கு கனம் மேன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவருக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அகஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படி தீர்மானித்து ராஜாவின் பிரதானிகளின் பிக்தான் தேரோஸ் என்பவர்கள் பொல்லாத செயல்களை ராஜாவிற்கு தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாற்றிய மொர்தெகாய் எல்லாராலும் மறைக்கப்பட்டான். ஆனால் அவன் செய்த செயலுக்கு அவன் கனப்பட வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்று தேவன் தீர்மானத்தபடியினாலே ராஜாவின் தூக்கத்தை தேவன் கலைத்தார். தின நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்க வைத்து மொர்தெகாயின் செயல் நினைவூட்டப்பட்டது. அவன் செய்த நற்செயல்களுக்கு அவனுக்கு கனமும் மேன்மையும் கிடைக்கும்படி தேவன் செய்தார். அரண்மனை வாசலில் இருந்த ராஜாவின் ஊழியக்காரனான மொர்தெகாயை தேவன் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதாகவும் யூதருக்குள்ளே பெரியவனுமாய் உயர்த்தினார். பிரியமானவர்களே, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். உங்கள் செய்கைகள் உண்மையும் செம்மையுமாக இருந்தால் கட்டாயம் தேவன் அதை நினைத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது மட்டுமல்ல. வேதத்திலே இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கும்போது அவன் தன் சகோதரரை பார்க்கலும் கனப்பெற்றவனாய் இருந்தான் என்று 1 நாளாகமம் 4:9 பார்க்கிறோம். துக்கம் என்கிற அவன் பெயரை கனம் என்று மாற்றி தேவனன்மை மேன்மைப்படுத்தினார். தாய்வனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் அவனோ கனப்படுத்துகிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தபோது கனத்தை பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் சாபத்தின் சந்ததியான மோவாபிய சந்ததியில் இருந்து வந்த ரூத் தன்னுடைய மாமியாரின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை விடாப்பிடியாய் பற்றி கொண்டாள். போவாசின் நேச போர்வை அவள் மீது விரிக்கப்பட்டது. அவள் மீதும் அவள் சந்ததி மீது இருந்த சாபம் மாறினது. ஆசீர்வாதத்தின் சந்ததியை பெற்றெடுக்கும்படி ரூத்தை தேவன் பயன்படுத்தினார். என அன்பானவர்களே, நமக்கு வருகிற மேன்மைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரும் மேன்மை தேவன் கொடுக்கிற மேன்மையா என்பதை அறிந்து கொள்ள தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது அவன் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாட்சாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று கூறினான். எனக்கு அன்பானவர்களே, தேவனாய கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அந்நிய காரியங்களை நமஸ்கரித்து வருகிற எந்த மேன்மையையும் தேவ ஜனங்கள் விரும்பக்கூடாது. தேவனாய கர்த்தரே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போது தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொள்ளும் போது தேவன் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பூரண சமாதானத்தினோடு உங்களை வாழ பண்ணுவார். ஒரு நாளும் சத்துருவின் தந்திரமான வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை திறந்து விடாதபடி கர்த்தரின் வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை மேற்கொள்ளுவோம். தேவனாய கர்த்தரால்
நன்மையான கிருபையின் ஈவுகளை சுதந்தரிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கர்த்தரின் கிருபைகளில் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, உண்மையிலேயே உன்னத தேவன் யார் என்பதை அறிந்து அவரை துதிக்கும் துதியோடு அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது உன்னதத்தின் சகல நல்ல ஈவுகளை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உன்னதத்தின் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இந்த மாதத்திலும் உடைய கிருபையின் ஆசீர்வாதத்தால் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அந்த நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 16 நாட்களை கடக்க பண்ணினவர் இந்த 17வது நாளின் காலை வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றுகிற கர்த்தர், இந்த நாளிலும் நீர் தேற்றவாளன் என்பதை உறுதிப்படுத்தும்படி உடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றுவீராக. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைகளின் விசுவாசத்தோடு ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்த வசனங்களின் படியாய் கர்த்தாவே, தாழ்மையில் இருந்தவர்களை எப்படி உயர்த்தினீர், உம்மை நோக்கி பார்த்து எப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், ஜெப தூபங்களை எப்படி ஏறெடுத்தார்கள் என்பதை பார்த்து நாங்கள் அந்த வழிகளில் நின்று உம்மை துதிக்கும் துதியோடும் உம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி அந்த மேலான ஈவுகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. கல்வி தேவைகள் அநேகம் உண்டாண்டவரே கர்த்தாவே, யாரும் கடன் வாங்காதபடி பிள்ளைகளுக்காக செலவிடப்படும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தி அவர்களுக்கு சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, பிரச்சனைகளில போராட்டங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலையின் கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்தி தாங்க. மேன்மையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க. இந்த உஷ்ணத்தின் வல்லமைகள் எந்த சேதங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரிகளை அதம் பண்ணி மேன்மையின் வாக்கு தத்துவங்களை கரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.